ஸ்ரீ ஜேஷ்ட மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 12ஆம் அத்தியாயமான 12ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஸ்கந்தன் கூறத் தொடங்கினார். ரிஷி முனிவரே, பகீரத மன்னன் கங்கையை இவ்வுலகிற்கு எவ்வாறு கொண்டு வந்தார் என்கிற கதையை நான் இப்போது தமக்கு கூறுகிறேன். நிதானத்துடன் கேட்பீராக. முதல் சூரிய குலத்தை சேர்ந்த சகர மன்னர் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவரின் உரிமைகளையும் நிலைநாட்டிய மிக உயர்ந்த பக்தியுள்ள மனிதனாக புகழ் பெற்றான். அவன் அறநெறி அறிந்தவனாகவும் மிகுந்த திறமைசாலியாகவும் இருந்தான். அவன் அயோத்தியை தன் தலைநகராக ஆக்கி ஒரு நகரத்தின் 7 தலைகளைப் போல தன் குடிமக்களை ஆண்டு வந்தான். அவனுக்கு 60,000 புத்திரர்கள் இருந்தனர். அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு மூக்கின் 1000 தலைகளைப் போல இருந்தனர். சகர மன்னனின் 60,000 புத்திரர்களும் கடலை போல புகழ் பெற்றவர்களாகவும் வலிமையில் காற்றை போலவும் ஞானத்தில் வியாழனை போலவும் குரு பகவானை போலவும் வில்வித்தையில் பீஷ்மரை போலவும் பிரகாசத்தில் சூரியனை போலவும் வீரமிக்கவர்களாக இருந்தனர். ரிஷி வசிஷ்டரின் கட்டளைப்படி அவருடைய உதவியுடன் தகுந்த விரதம் பூண்டு யாக குதிரையை அவிழ்த்து விட்டான். யாகத்தின் குதிரை எண்ணற்ற படைகளாலும் வீரமிக்க புதல்வர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சகர மன்னனின் 1000 புதல்வர்களால் காக்கப்பட்டு புறப்பட்டது. விருப்பத்துடன் நாடு நாடாக சென்ற குஞ்சங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அழகிய குதிரை தான் பிடித்த புகழ்பெற்ற மன்னர்கள் அனைவரையும் தன் வலிமையால் வென்று அவர்களை சரணடைய செய்தது. யானைகள் மற்றும் தேர்கள் உள்பட அனைத்து உபகரணங்களும் சேகரிக்கப்பட்டு அயோத்திக்கு கொண்டு வரப்பட்டன. பின்னர் யாகத்தின் முடிவில் அவர் சடங்கு ரீதியாக புரோகிதர்களுக்கு பிச்சை அளித்து எல்லா திசைகளிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட அனைத்து பொருட்களையும் தனது ராஜ்யத்தின் பெரும் வளங்களையும் கம்சகனர்களுக்கு தானமாக வழங்கினார். இவ்வாறு இந்த மன்னன் 99 யாகங்களை செய்தான். இன்னும் ஒரு யாகம் மீதமிருந்த நிலையில் தேவலோகத்தின் அரசனான தேவேந்திரன் திகைத்து போய் குழப்பமடைந்தான். அவன் இப்போது நான் என்ன செய்வது, என்னை காக்க நான் யாரிடம் செல்வது என்று சிந்திக்க தொடங்கினான். சகர மன்னனின் யாகங்கள் முடிந்தவுடன் அவன் நிச்சயமாக என் சிம்மாசனத்தை கைப்பற்றுவான் என்று அவன் கூறினான். இதை எண்ணி அவன் போருக்கு தயாராகி தனது தேவர்கள் படை முழுவதுடனும் பிருத்விக்கு வந்தான். தேவேந்திரனின் வருகையை கண்ட சகர மன்னனின் மகன்கள் தேவர்கள் தேவேந்திரனின் குதிரையை கைப்பற்ற வந்து விட்டதாக திடீரென எண்ணிக்கொண்டனர். மன்னன் சகரனும் அவனது 1000 மகன்களும் தேவேந்திரனை அணுகி அவனை வணங்கிய பின்னர் மிகுந்த மரியாதையுடனும் அமைதியுடனும் தேவர்களின் அரசனை தாம் இங்கு எப்படி வந்தீர் என்று வினவினர். சகரனின் மகன்களின் இத்தகைய வார்த்தைகளை செவிமடுத்த தேவேந்திரன் கோபத்தால் உதடுகள் நடுங்க, நீங்கள் எனது முழு ராஜ்யத்தையும் தேவேந்திரனின் நிலையையும் கைப்பற்ற தயாராகிறீர்கள். ஆனால் இப்போது ஒன்றும் தெரியாதது போல குழந்தைத்தனமாகவும் இனிமையாகவும் கூறுகிறீர்கள் என்றான் தேவேந்திரன். இதனை செவிமடுத்ததும் தேவர்கள் திடீரென எதிரி படையை தாக்கத் தொடங்கினர். சகரனின் மகன்களும் போரை தொடங்கினர். மேலும் ஒரு பயங்கரமான மூர்க்கமான போர் மூண்டது. அந்த வீரர்கள் அம்புகளாலும் ஆயுதங்களாலும் எதிரிகளை தாக்கி தடுத்து நிறுத்தினர். போரின் காரணமாக பிரபஞ்சம் முழுவதும் இருள் சூழ்ந்தது. எல்லா திசைகளிலும் அம்புகள் நிறைந்திருந்தன. தங்களை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ எந்த உணர்வும் இருக்கவில்லை. அதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடத் தொடங்கினர். தேவர்கள் தேவர்களை கொல்லத் தொடங்கினர். சகரனின் புத்திரர்கள் சகரனின் புத்திரர்களையே கொல்லத் தொடங்கினர். தங்களை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ எந்த உணர்வும் இருக்கவில்லை. பின்னர் தேவர்களுக்கு அஞ்சி சகரனின் மைந்தர்களின் படை பீதி அடைந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எல்லா திசைகளிலும் ஓடியது. பின்னர் கோபத்தால் கொதித்தெழுந்த சகரனின் குமாரர்கள் தைத்தியஸ்திரத்தை எய்வதற்காக தங்கள் வில்களில் ஏற்றினர். இதனை கண்ட தேவர்கள் படை ஜாதத்தை விட்டு தப்பி ஓடியது. அந்த போரில் யானையின் மீது அமர்ந்திருந்த தேவேந்திரனும் சகரனின் 1000 மைந்தர்களும் மட்டுமே எஞ்சி இருந்தனர். இதனை கண்ட தேவேந்திரனின் மனைவி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்றாள். தேவேந்திரன் சென்ற பின்னர் சகரனின் புத்திரர்களும் அவர்களின் படையும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்றனர். சகரனின் மகன்கள்
தங்கள் எஜமானரின் பெருமைக்காக அவனுக்கு பல வளங்களையும் ஆடைகளையும் ஆபரணங்களையும் கொடுத்து மகிழ்வித்தனர். ஜேஷ்ட மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 12ஆம் அத்தியாயமான 12ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.